அம்மா அண்ணன் வந்துட்டு இருக்க. என் பெரிய பையன் முத்தரசு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ கார்த்திக்கு பொண்ணு பாக்குற விஷயம் எதுவும் தெரியாது. அதனால இந்த விஷயம் இப்ப நமக்குள்ளேயே இருக்கட்டும். யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது, பாத்துக்கங்க. கண்டிப்பாம்மா. நீங்க சொல்லிட்ட பிறகு அதுல ஆட்சேபனையே இல்லம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? என்ன திடீர்னு என்ன சித்தி? அது மருது ஆபீஸ் திறக்கிறதுக்கு இடம் பார்த்துட்டான்ப்பா. பக்கத்து டவுன்ல தான் ஆபீஸ். ஓ, அதான் திறக்கிறதுக்காக நாள் நட்சத்திரம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். சரி சரி சரி. வர்ற அமாவாசை அன்னைக்கு நாள் நல்லா இருக்கான். காலையில 9:10 நல்ல நேரமா இருக்கு. அந்த நேரத்துல நீயும் எந்த வேலையும் வச்சுக்காத. கண்டிப்பா சித்தி. சரிம்மா, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? போயிட்டு வாங்க. வரமா? மாமா பேசுங்க. சித்தி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சித்தி. இரு முத்தரசு, ஜோசியர் வந்துட்டாருங்கிற பதட்டத்துல பிபி மாத்திரை போடாம வந்துட்டேன். ஒரு நிமிஷம் இரு, போட்டுட்டு வந்துடுறேன். அது அது பூங்கொதை எடுத்துட்டு பூங்கொதை மாத்திரை எடுத்துட்டு வா. அது இல்லப்பா, நான் எங்க வச்சிருக்கேன்னு அவளுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். ஒரு நிமிஷம் இரு, நானே போய் போட்டுட்டு வந்துடுறேன். சித்தி, அம்மா அம்மா என்னாச்சுமா? என்ன சித்தி? அம்மா பாத்து உட்காரு உட்காரு உட்காருமா. மெதுவா. என்னாச்சு? அத்தைக்கு என்னாச்சு முத்து மாமா? என்ன பண்ண உனக்கு சித்தி? என்ன தண்ணி எடுத்துட்டு வா. நீ மாத்திரை எடுத்துட்டு வா. சித்தி 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 இங்க பாரு. என்ன பண்ண உனக்கு? இங்க பாரு சித்தி, என்ன பண்ண உனக்கு? சித்தி நேரத்துக்கு மாத்திரை போடணும்னு சொல்லியிருக்க, நீ என்ன பண்ற சித்தி? ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க நீ? சீக்கிரம் வா போகுதா மாமா. இது புடி ஃபர்ஸ்ட் புடிதா. என்னாச்சு முத்து மாமா? மாத்திரை போடல, தண்ணி விடு. இங்க பாரு சித்தி, இங்க பாரு சித்தி. தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி சித்தி. அதுவா என்னப்பா என்னாச்சு? என்னாச்சா? ஒண்ணும் இல்ல. மாத்திரை போடணும், மாத்திரை போடுறது கிடையாது. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டா? இல்லப்பா, ஜோசியர் வர சொன்ன நேரத்தை விட கொஞ்சம் முன்கூட்டியே வந்துட்டாரு. அந்த பதட்டத்துல மாத்திரை போடாம வந்துட்டேன். நமக்கு மத்தவங்களை காக்க வைக்கிறது பிடிக்காது இல்லையாப்பா? அதுக்கு உன் உடம்பு முக்கியம் இல்லையா? கொஞ்ச நேரம் காத்திருந்தா என்ன போகுது? ஜோசியர் குறைஞ்சிட போறாரு. இந்த மாத்திரை போடு. முத்தரசு, நீ ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியாப்பா? சொல்லுப்பா. அன்னைக்கே நீ கேட்டப்போ மருது விஷயமா அது இதுன்னு பேசுனதுல உன் விஷயத்த பேச முடியல. இப்ப சொல்லுப்பா. அது முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. நீ முதல்ல மாத்திரை போட்டு தண்ணியை குடி, பேசலாம். பாத்துமா. போய் ரெஸ்ட் எடுச்சுட்டு ஓ. ஏய் பாத்து பாத்து. வெற்றி, நான் நல்லா தான் இருக்கேன். மா என்னம்மா? நானே பயந்துட்டேன் நீ பண்ணதை பார்த்த. எனக்கு எதுக்கடி மயக்கம் வருது? சும்மா நடிச்ச. முக்கியமான விஷயம்னு திரும்ப திரும்ப அந்த முத்தரசன் வந்து என்கிட்ட பேசுறதுக்கு வரான்ல, அது எதுக்காக நீ நினைக்கிற? கார்த்திக் சிம்ரன் விஷயத்தை என்கிட்ட பேசுறதுக்காகத்தான். இந்த பாரு, கார்த்திக்கு நம்ம சைடுல ஒரு பொண்ணை பார்த்து உறுதிப்படுத்துற வரைக்கும்
முத்தரசம் முக்கியமான விஷயம் அப்படின்னு ஏதாவது எடுத்துக்கிட்டு வந்தா நான் பேச மாட்டேன். கல்யாண விஷயத்த பொண்ணு ஃபிக்ஸ் ஆகி உறுதியா சொல்ல போறது நானா தான் இருக்கணும். அதை கேட்டு அவன் புழுங்கணும். அந்த வெண்ணிலா என்ன செய்யறதுன்னு தெரியாம திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி கிடந்து சாகணும். சூப்பர்மா. சாரி பூஜா, எப்படியாவது சித்திக்கிட்ட பேசிட்டு தான் பார்த்தேன். திடீர்னு சித்திக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு. சூழ்நிலை மறுபடியும் அமையல. பேசிடுறேன். அது மட்டும் இல்லை, மருதோட ஆஃபீஸ் இருக்கிறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் நடக்கும்போது சித்தியோட மூடு நல்லா இருக்கும். கரெக்டான டைம் பார்த்து சித்திக்கிட்ட நான் பேசிடுறேன். சரி அண்ணா, உங்களுக்கு தெரியாததா என்ன? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணா, இன்னைக்கு சிம்ரனோட பிறந்த நாள். அவ பிறந்த நாளை கூட கொண்டாட முடியாம நிலாம்பரி அம்மா என்ன சொல்வாங்களோ ஏது சொல்வாங்களோன்னு பயந்துட்டு இருக்காண்ணா. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீங்க அவளை கூப்பிட்டு தைரியம் கொடுத்து வாழ்த்து சொல்லணும். நீங்க கொடுக்கற நம்பிக்கையில தான் அவ இந்த பிறந்த நாளையே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவா. அப்படியா? பாத்தீங்களா, அவ சொல்லவே இல்ல. யூசுவலா அப்படிலாம் இல்ல. நானும் அவ்வளோ நேத்தே சொல்லியிருந்திருப்போம். ஆனா இப்ப இருக்கிற மூட்ல சொல்லணும்னு தோணல. ஓ, மற்றவங்க கிட்ட சொல்லாம மறைச்சா ஓகே, என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டல. இத்தனை நாளா சர்ப்ரைஸா வச்ச இந்த பர்த்டே டேட்டு இப்படியா தெரியணும்? சரி, இப்போதைக்கு நம்ம வெறும் விஷ் பண்ணிடலாம். சாயந்தரம் கேக்லாம் ஆர்டர் பண்ணி ஒரு பார்ட்டி வச்சு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிடலாம். என்ன ஏதோ பார்ட்டி கேக்கு நீ காதுல கேட்டுச்சு? பர்த்டே கொண்டாடி ரொம்ப நாள் ஆச்சு. வெண்ணிலா, அப்போ ஏகப்பட்ட ஐட்டம் செஞ்சு அசத்தி விட்டுரு. அதுக்கு என்னன்னு, சிம்ரனோட பர்த்டேனா தாராளமா செய்வேன். அண்ணே, இப்ப விஷ் பண்றது விஷ் பண்ணிடலாம். ஆனா பார்ட்டி ஏற்பாடுலாம் சிம்ரனுக்கு தெரியாம இருக்கிறது நல்லது. திடீர்னு சர்ப்ரைஸா கூப்பிட்டு அப்புறம் பார்ட்டியை பத்தி சொல்லிக்கலாம். அப்படியா? ஆமாண்ணா. கார்த்தி, அசத்திட்ட சூப்பர். என்னாச்சு? முத்தரசம் போயிட்டானா? அது இல்லம்மா, வேற ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு அந்த சிம்ரனுக்கு பிறந்த நாளா. என்ன பண்றாங்க எல்லாரும்? பிறந்த நாள் கொண்டாட போறாங்களாம். ஏதோ பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணி அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து சாயங்காலம் தான் அந்த சிம்ரனுக்கே சொல்ல போறாங்களாம். அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்ட விடு. ஆனா நமக்கு இந்த பிறந்த நாளை வச்சு சில விஷயங்கள் நடக்கணும். என்னம்மா? ஆமா, இந்த பிறந்த நாளை நமக்கு சாதகமான விஷயமா மாத்திக்கணும். என் போனை இங்க தானே வச்சேன், பாரு. அங்க இருக்கா பாரு. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு நீ என்னதான் பாடி இவ்வளவு சுத்தி வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. அவ பாட்டுக்கு அந்த கியூபியே தான் பாத்துட்டு இருக்கா.
வச்சுக்கோ. உனக்கு தான் எது மறந்தாலும் என்ன அடிக்கிறது மட்டும் மறக்கவே மாட்டேங்குதே. ஆன்ட்டி சொன்னாலும் சொன்னாங்க, அதெல்லாம் இவ கேட்டுக்கிட்டு நடிக்கிறாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ரொம்ப கொடுமை பண்றா. எனக்கு தெரிஞ்சு இவ மறுபடியும் சரியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அந்த கியூபியே உத்து உத்து பாத்துக்கிட்டே இருக்கா. அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. ஆமாடி, இவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இவளை குணப்படுத்தி நீலாம்பரி ஆண்டி கொடுக்க போற எடைக்கடி நகையை வாங்கறதுக்குள்ள நான் பைத்தியமாயி மூளையில போய் உட்காந்துருவேன். அதுக்கப்புறம் இவ நல்லாயி என்ன வேடிக்கை பாப்பா. ஆண்டி தான் கால் பண்றாங்க. குடு குடு குடு. சொல்லுங்க ஆண்டி. இன்னைக்கு அந்த சிம்ரன் பொண்ணோட பிறந்த நாளா, அதுக்காக வீட்ல பார்ட்டி. வந்துடுறோம் ஆண்டி, வந்துடுறோம். ஏய், இது உங்களுக்காக சொல்லல, ஸ்வேதாவை நல்லா அலங்காரம் பண்ணி கூட்டிக்கிட்டு வாங்க. இந்த வீட்ல இருக்கிற நிறைய பேரோட பிறந்த நாளை அவ இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அதனால நடக்க போற ஒவ்வொரு விஷயத்தையும் பக்கத்துல இருந்து ஸ்வேதா பார்த்தா அவளுக்கு ஏதாவது பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? ஓகே ஆண்டி, கண்டிப்பா அவளை கூட்டிகிட்டு வந்துடுறோம். சரி. ஏய், உடனே ஸ்வேதாக்கு நல்ல ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணணும். இன்னைக்கு சிம்ரனோட பிறந்த நாளா. எப்படியாவது இத பயன்படுத்தி இவ ஞாபகத்தை தூண்டுறோம், நகையா வாங்குறோம். சூப்பர் 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 சூப்பர். அப்புறம் இந்த பர்த்டே கேக்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? சகல, அதான் இருக்கிறதுல முக்கியமான விஷயம். கார்த்திக் அதை பண்ணாம இருப்பாரா? வெண்ணிலா, சீக்கிரமா சமையல் வேலையை ஆரம்பி. கொஞ்சம் நேரம் ஆகட்டும்னு இப்பவே பண்ணா எல்லாம் ஆறி போயிடும். ஓ ஆமா ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆனா செய்ய செய்ய எல்லாத்தையும் ஹாட் பாக்ஸ்ல பக்காவா போட்டுரு. என்ன அப்படியே ஆவி பறக்க இன்னைக்கு சாப்பிடணும். அப்புறம் சிம்ரனுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற? அது சஸ்பென்ஸ். ஆமாமா, நாங்கெல்லாம் உனக்கு சீனியர். நாங்க கொடுக்காத கிஃப்ட் நீ கொடுத்துட போற? கண்டிப்பா அது ஏதாவது செயின், இல்ல கொலுசு, இல்ல வாட்ச், மோதிரம், இல்ல பெர்ஃப்யூம், இதானே இருக்க போகுது. இல்ல இது எல்லாமே சேர்ந்து ஒரு காம்போவா கொடுக்க போறியா? ஏய், பேசாம இருக்க மாட்டியா? அமைதியா இரு. என்ன இல்ல என்ன கிஃப்ட்னு சொல்ல மாட்டேங்கிறான். அதான் ஒரு லிஸ்டே சொன்னேன். எப்படியோ நான் சொன்ன லிஸ்ட்ல அந்த கிஃப்ட் இருக்கும். அதான் வலிறான். பாத்தியா கார்த்தி, சொல்லாமலே அவ கண்டுபிடிச்சிருவா. அசோக் ரெண்டு போதும்ல? உனக்கு சரி சரி. நீங்க பார்த்து வேலை பாருங்க. அதான் கத்திட்டு இருக்கேன். என்ன முத்து மாமா இது? சிம்ரனுக்கு பர்த்டே இல்ல, அதான் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓ முத்து மாமா, ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா மட்டும் பத்தாது. பர்த்டே கொண்டாடினா மட்டும் பத்தாது. அவளுக்கு அது மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கிஃப்டா கொடுக்கணும். பெரிய கிஃப்ட் தானே, நீ சொல்லிட்டல்ல, கொடுத்துருவான். என்ன பொறுத்த வரைக்கும் சிம்ரனுக்கு பெரிய கிஃப்ட்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட காதல் விஷயத்த சித்தி ஏத்துக்கணும். இல்ல அது பண்ணிடுவோம். அது சித்திக்கிட்ட பேசிடலான்னு பார்த்தா அது தட்டி கிழிஞ்சு போயிட்டே இருக்கு. பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதையே சாக்க வச்சு சொல்லிடுவோம்.
சரியாடா? சிம்ரன், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. இந்தா, முத்து மாமா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியாக்கா? தேங்க்ஸ்க்கா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸா ஆள்ல வச்சு பிறந்த நாள் கொண்டாட போறோம். சரிக்கா, எதுக்காக இந்த கொண்டாட்டம் அது இதெல்லாம்? வழக்கமா இந்த வீட்ல எல்லாரோட பிறந்த நாளையும் இப்படிதான் கொண்டாடுவோம். அதனால இது எங்களோட ஆசை, நீ சம்மதிச்சுதான் ஆகணும். சரி, அளவெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறியா? வாங்க போலாம். அக்கா, எனக்கு பிறந்த நாள்னு கார்த்திக்கு தெரியுமா? தெரியும் சிம்ரன். உனக்கு ஏதோ கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும்னு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுவும் சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் சொல்லுச்சு கார்த்தி. சரி வாங்கக்கா போலாம். நல்லா இருக்கா சிம்ரன்? இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா? அண்ணன் இன்னைக்கு கேக் வெட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட பேசுறேன்னு சொன்னதும் அப்படியே ரெக்கையே இல்லாம பறக்கிற மாதிரி இருக்கு சிம்ரன். சிம்ரன், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சிம்ரன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ இல்லாத வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அண்ணே. டேய், என்னடா இப்படி மண்டி போட்டு உட்காந்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லண்ணே, அது எக்ஸசைஸ். என்ன சைஸோ? அம்மா கூப்பிடுறாங்க, வா. அம்மாவா? என்ன விஷயம்ண்ணே? எனக்கு நல்லா தெரியும். அம்மா உடம்பு சரியாம படுத்துட்டு இருக்காங்க, உன்னை வர சொன்னாங்க. போ. சரிண்ணே. அம்மா, பாப்பா, காலையில இருந்து அம்மாவுக்கு சுத்தமா முடியலப்பா. பிரஷர் குறையவே மாட்டேங்குது. மருந்து கிட்ட மாத்திரை வாங்க சொன்னேன். டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை இல்லாம வேற ஏதோ கம்பெனி மாத்திரைய வாங்கிட்டு வந்துட்டான். அதனால நீ ஒண்ணு பண்ணு, டவுனுக்கு போய் இந்த மாத்திரைய வாங்கிட்டு வந்துருப்பா. இந்த அம்மா, இது உடனே வேணுமா? டேய், நான் காலையில இருந்து முடியலங்கிறேன், உடனே வேணுமான்னு கேட்டா என்னடா இது? போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. அது இன்னைக்கு நம்ம இவங்களுக்கு அதான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல சிம்ரன். ஆமா, அவளுக்கு என்ன? அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேமா. நான் தான் கேக்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ணன் சொன்ன ஃபங்க்ஷன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணா கேக் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. அறிவு இருக்காடா உனக்கு? பெத்தவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்ற, எங்க இருந்தோ வந்த நாடோடி கூட்டத்துக்கு பிறந்த நாள் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ பிறந்த நாள் அவங்க கொண்டாடுறாங்க, இதுல உனக்கு என்னடா வந்துச்சு? நீ இதுல எங்க இருந்து வந்த? அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் நான் தான் பண்ணியிருக்கேன். அண்ணன் தான். அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போ. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.